சென்னையில் வீட்டிலேயே போலி தொலைபேசி நிலையம் நடத்தி பிஎஸ்என்எல் நிறுவனத்திற்கு பல கோடி ரூபாய் இழப்பீடு ஏற்படுத்திய கும்பல் சிக்கியுள்ளது. 2500 சிம் கார்டுகளை பயன்படுத்தி மோசடி செய்த கும்பலின் பின்னணி என்ன? சென்னை ஐசோஸ் பகுதியிலிருந்து அதிகமான வெளிநாட்டு தொலைபேசி அழைப்புகள் பேசப்பட்டிருப்பதை பிஎஸ்என்எல் அதிகாரிகள் கண்டுபிடித்தனர். வெளிநாட்டு அழைப்புகள் அதிகமாக பேசப்பட்டாலும் அவை அனைத்தும் உள்ளூர் அழைப்புகள் என்கிற பட்டியலில் பதிவாகி உள்ளது. வெளிநாட்டு அழைப்புகள் பேசப்பட்டிருந்த நிலையில் உள்ளூர் அழைப்புகளுக்கான கட்டணமே பிஎஸ்என்எலுக்கு செலுத்தப்பட்டுள்ளன. ஏதோ தவறு நடந்திருப்பதை கண்டுபிடித்த அதிகாரிகள் அதிக வெளிநாட்டு அழைப்புகள் பேசப்பட்ட ஐசோஸ் பகுதிக்கு சென்று ஆய்வு செய்தனர். ஐசோஸ் வைக்கோல் தொட்டி தெருவில் உள்ள ஒரு வீட்டிலிருந்து அதிக தொலைபேசி அழைப்புகள் பேசப்பட்டிருப்பதை அதிகாரிகள் கண்டுபிடித்து அந்த வீட்டிற்கு போலீசாரின் உதவியுடன் சோதனைக்கு சென்றனர். அப்போது அந்த வீடு பூட்டப்பட்டு இருந்தது. விசாரணையில் கேரளாவை சேர்ந்த பசீர் சஜினா தம்பதி கடந்த 6 மாதங்களாக அந்த வீட்டில் தங்கியிருப்பது தெரிந்தது. வீட்டின் உரிமையாளரை அழைத்து வந்து அவர் முன்னிலையில் பூட்டை உடைத்து உள்ளே சென்றபோது போலீசார் மற்றும் பிஎஸ்என்எல் அதிகாரிகள் கடும் அதிர்ச்சி அடைந்தனர். ஒரு தொலைபேசி நிலையமே நடத்தும் அளவிற்கு ஏராளமான கருவிகள் வீட்டிற்குள் இருந்தன. ரூட்டர் கருவிகள், சிம் கார்டு ரீடர் கருவிகள், சிக்னல் சேஞ்ச் கருவிகள் என ஏராளமான தொலைத்தொடர்பு கருவிகள் வீட்டிற்குள் இருந்தன. இவர்களிடமிருந்து சிம் கார்டு விலைக்கு வாங்குபவர்களுக்கு தனி லிங்கை இவர்கள் ஏற்படுத்தி உள்ளனர். குறிப்பிட்ட அந்த சிம் கார்டிலிருந்து வெளிநாட்டிற்கு பேசும்போது உள்ளூர் அழைப்புகள் போலவே அது பதிவாகும். இதனால் உள்ளூர் சேவைக்கான கட்டணத்தில் வெளிநாட்டு அழைப்புகளை இவர்கள் மூலம் பலர் பேசி உள்ளனர். தமிழகத்தில் இருந்து வெளிநாட்டில் வசிக்கும் பலர் இவர்களிடம் சிம் கார்டு வாங்கி பயன்படுத்தி இருப்பதும் விசாரணையில் தெரிய வந்தது. வீட்டிற்குள் இருந்து 2500 சிம் கார்டுகள், அங்கிருந்த தொலைத்தொடர்பு சாதனங்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். தொடர்ந்து விசாரணை நடத்தி பசீரை போலீசார் கைது செய்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். தீவிரவாத தொடர்புள்ளவர்கள் இங்கிருந்து தொலைபேசி அழைப்புகளை பேசி இருக்கிறார்களா என்பது குறித்தும் தனியாக விசாரணை நடந்து வருகிறது. காஞ்சிபுரத்தில் ஆங்கிலம் பேச